என் பேர் அனில் பரத். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தோட கேரக்டர் பற்றி சொல்ல போனோம்னா 12th ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படிலாம் என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. இதில் ஒரு குடிய அவேர்னஸ் பற்றி ஒரு சாங் இருக்குது. அது செம்ம ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட லொக்கேஷன் பற்றி சொல்ல போனோம்னா வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். 45 days ஒரே ஷெட்யூல் போட்டு பண்ணோம். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. இதில் மியூசிக் வந்து சங்கர் புதுசாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் புதுசு தான். வணக்கம், எனது பெயர் மோகன்ராஜன். ஈசன் பட பாடலாசிரியர். ஜில்லா விட்டு ஜில்லா அப்படிங்கிற பாடலை எழுதியது நான் தான். அந்த பாடலுக்கு அப்புறம் நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். நிறைய படங்களுக்கும் பாடல் எழுதிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அதில் குறிப்பிடத்தகுந்த படம் வந்து அனில்னு சொல்லலாம். ஏன்னா படமும் சிறப்பாக வந்திருக்கு, பாடல்களும் சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து 2 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். வந்தவனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு பாடலும், மனசுக்குள் ஒரு வழி மௌனத்தை தந்தது அப்படிங்கிற ஒரு மெலோடி சாங்கும் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கான வாய்ப்பை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது இசையமைப்பாளர், இந்த படத்துக்கான வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தவர் நடன அமைப்பாளர் பிரேம் கோபால். இவர் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன உச்சிதனை முகர்ந்தால் அப்படிங்கிற படத்துக்கு நடனம் அமைச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பான குத்துப்பாட்டு மட்டும் இல்லாமல் மெலடி சாங்கும் நான் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. 2 படமே சிறப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படமும் வெற்றி அடையும். அதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. என் பெயர் ARS, இந்த படத்தோட இயக்குனர். பிஹைண்ட் வுட்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து +2 மாணவர்களோட கதை. அதாவது மேற்கு மலைத்தொடர்ச்சி கிராமத்தில் வாழற ஒரு 5 மாணவர்களோட கதை இது. அந்த மாணவர்கள் தன்னுடைய +2 லீவில் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழறாங்க, இது நாம வாழ்ந்த வாழ்க்கை. நாம எல்லாமே சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்த ஒரு படமாக தான் இது அமையுது. இந்த பாடத்தில் அந்த வயசுக்கே உரிய ஒரு சின்ன காதல் இருக்கும். அந்த காதல் எங்கே முடியுது, அந்த காதலுக்கு யாரா இடையூறா இருக்காங்களான்றதெல்லாம் பெருசாக பிரம்மாண்டமாக கிடையாது. இது முழுக்க நண்பர்களை பற்றிய கதை தான். நண்பர்கள் தான் இந்த வாழ்க்கைக்கு, இந்த படத்துக்கு வந்து பெரிய தன்னம்பிக்கையும் தனக்கு எல்லாருக்குமே ஆதரவாக இருக்கிற சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள். இதுக்கு வந்து SR சங்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த 5 பாடலில் குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்தவனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை ஒரு பாடல், குடியின் தீமையை விளக்குற ஒரு பாடல். இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பத்தோடு மட்டுமில்லை, உங்கள் ஊரோடும் உலகத்தோடும் சேர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், பிஹைண்ட் வுட்ஸ். நான் அனில் படத்துடைய இசையமைப்பாளர் சங்கர் பேசுகிறேன். என்னை அறிமுகப்படுத்திய இறைவனுக்கும் என் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த படத்தினுடைய இயக்குனர் ARS அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் 4 பாடல் இருக்குது. 4 பாடலில் 2 பாடல் வந்து மெலடி பாடல், 2 பாடல் வந்து ஃபோக் சாங், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து ஸ்கூல் பசங்க எப்படி ஒரு ஸ்கூலில் ஜாலியாக இருப்பாங்களோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் ஒன்று இருக்குது. மற்றொரு பாடல் குடிபோதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு ஒரு பாடல். அந்த பாடலை பாடினது வந்து பழனியம்மான்னு ஒருத்தங்க. இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்த்து எங்கள் எல்லாரையும் அனில் படத்தினுடைய குடும்பம் வெற்றி அடைய வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ப முடியல, அடியாத்தி இருந்ததையோ இழந்துட்டேன், இருப்பதையோ வெறுத்துட்டேன், நினைச்சாலே மனசு தாங்கல. வந்தவனாம் சரியில்ல, வச்சவனாம் சரியில்ல, ஒருத்தனையோ நம்ப முடியல, அடியாத்தி இருந்ததையோ இழந்துட்டேன், இருப்பதையோ வெறுத்துட்டேன், நினைச்சாலே மனசு தாங்கல. மனசு நொந்தா குடிதான் விடையா, போத தொலைஞ்சா ஒண்ணுமில்ல மடையா, ஜாலிக்காக குடிப்பது சரியா, கூட்டி கழிச்சா கூடுதண்ட பொடியா, கஷ்டப்பட்டு நீங்க உழைக்கிறீங்க, இஷ்டத்துக்கு சரக்குல தான் மதக்குறீங்க, புத்தி சொன்னா முறைக்கிறீங்க, ரோட்டோரம் புத்தி கெட்டு கிடக்குறீங்க. வந்தவனாம் சரியில்லை, வச்சவனாம் சரியில்லை, ஒருத்தனையும் நம்ப முடியல, அடியாத்தி இருந்ததையும் இழந்துட்டேன், இருப்பது. இங்கே வருவதற்கு அனைவருக்கும் அனில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எனது அண்ணன் சிவமணி அண்ணன் அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க வந்து
தொலைபேசி மூலயமா தொடர்புக்குள்ள இருக்காங்க. அதுக்கு முன்னதாக இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக வெளியே தெரிய முடியாது. அவங்க தான் முதற் காரணம். அதே மாதிரி என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய இறைவனுக்கும், குருக்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அவ்வளோ பேசுறது கிடையாது, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். இந்த அணில் படம் வெற்றி அடைய உங்கள் அனைவரும் வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் அதை சொல்றதுக்கு எனக்கும் வாய்ப்பளித்த எனது இயக்குனர், இந்த படத்தின் இயக்குனர் ஏஆர்எஸ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் முதல்ல சாமி பாட்டுக்கு தாளம் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி டே பை டே வாசிச்சு கற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப குருக்கள் இருக்காங்க. அந்த குருக்கள் மூலயமா இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். என்னை முதல்ல மியூசிஷியனா என்னை அறிமுகப்படுத்தின வித்யாசாகர் சாருக்கு அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் இந்த பாடலை கேட்டு எங்களை வாழ்த்தும்படி வணங்குகிறேன். இந்த வாய்ப்பளித்த எனது இயக்குனர் அனில் படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சீனிவாசன் அவர்களுக்கும், எனது நண்பர் ரஃபி அண்ணன் அவர்களுக்கும், கேமராமேன், வருகை தந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இசையில் வாசித்த ஒரு கலைஞரையும் பாடகர் பாடகிகளையும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே டைரக்டர் சொல்லிட்டாரு, ஓரிரு வார்த்தைகள் பேசவும் அப்படின்ட்டு. அதனால மீடியாக்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நாங்களே எவ்வளவோ படங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த படத்தில் துளி கூட ரத்தத்தையும் பார்க்கல, ஆபாசமும் இல்லை. ஒரு நல்ல படம், தரமான படம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு சங்கர் அவர்கள் எனக்கு பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். இந்த படத்தில் இசையமைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே முதல் முறையாக என்ன தான் கூப்பிட்டு இந்த பாட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே நீங்கள் மாயாண்டி குடும்பத்தில் களவாணி நாட்டுப்புற பாடல் சாயல் எழுதியிருக்கீங்க. கோரிப்பாளையத்தில் அழகு காட்டேரின்னு ஒரு பாட்டு அதே மாதிரி எழுதியிருக்கீங்க. இது முழுக்க பள்ளி படிக்கிற பசங்களுடைய ஒரு வாழ்வியல் எழுதணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது பள்ளிக்கூடத்தில் பசங்க என்னென்ன கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் பாடலாம் எழுதியிருக்கேன். நான் அது நிறைய திருத்தங்கள் கேட்டாங்க, நான் கூடவே உட்காந்து எழுதி கொடுத்துருந்தேன். ஒரு அருமையான அனுபவம் சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது. ஏன்னா அவர் மிகப்பெரிய ட்ரம்மர், நிறைய படங்களுக்கு வாசிச்சிருக்காரு. அவரோட நான் வேலை செஞ்சதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.